வியூவர்ஸ், ரொம்பவும் ஆச்சரியமான குணங்களோட இருக்கிற 6 உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது டிரான்ஸ்பரண்ட் எக். பார்க்கிறதுக்கு ஏலியன்கள் மாதிரி இருக்கிற இந்த ஆர்ஷூ கிராப்கள் டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த பூமியில வாழ்றதா சொல்றாங்க. 400 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஆர்ஷூ கிராபோட படிவங்கள் கூட கிடைச்சிருக்காம். இதுல ஆண் ஆர்ஷூ கிராபுகளை விட பெண் ஆர்ஷூ கிராபுகள் தான் ரொம்பவும் பெருசா இருக்குமாம். இதுங்க முட்டையிடும் போது கூட்டமா கரைக்கு வந்து மண்ணை தோண்டி தான் முட்டையிடுமாம். ஒரு ஆர்ஷூ கிராப் அதிகபட்சமா 1 லட்சம் முட்டைகள் வரைக்கும் போடுமாம். இதுங்களோட குட்டி வெளியில தெரியற அளவுக்கு இதுங்களோட முட்டைகள் ரொம்பவும் டிரான்ஸ்பரண்டா இருக்குமாம். அதுலயும் 2ல இருந்து 4 வாரத்துக்குள்ளேயே முட்டைகள் இருந்து குஞ்சுகள் வெளியே வந்துடுமாம். ஆனா இதுல 99% குஞ்சுகளை மீன்களே சாப்பிட்டுருமாம். இதனாலதான் ஆர்ஷூ கிராபுகளோட எண்ணிக்கை ரொம்பவும் கம்மியா இருக்குதாம். அதுலயும் இதுங்களுடைய ரத்தம் ரொம்பவும் வித்தியாசமா ப்ளூ கலர்ல இருக்குமாம். இதுங்க ரத்தத்துல இருந்து நிறைய மருந்துகளை தயாரிக்கிறதுனாலயும் மனிதர்களும் இத அதிக அளவுல வேட்டையாடுறாங்களாம். அடுத்தது ஸ்குரில் நெஸ்ட். உலகத்துல 275க்கும் அதிக வகையான அணில்கள் இருக்குது. அதிக வெப்பமான பாலைவன பகுதிகள்ல இருந்து அதிக குளிரான அண்டார்டிகா பகுதி வரைக்கும் உலகம் ஃபுல்லா எல்லா நாடுகள்லயும் அணில்கள் வாழுது. நிறைய பேர் அணில்கள் பழங்களையும் விதைகளையும் மட்டும் தான் சாப்பிடும்னு நினைப்பாங்க. ஆனா அணில்கள் சின்ன பூச்சிகள்ல இருந்து குட்டி பாம்புகளை வரைக்கும் வேட்டையாடி சாப்பிடுமாம். இந்த டூடு வகை அணில்கள் எப்பவுமே மண்ணுக்கு அடியில தான் கூடு கட்டி வாழுமாம். ஆந்தைகள் தான் இந்த அணில்களை அதிகமா வேட்டையாடி சாப்பிடுமாம். இந்த ஆந்தைகள் கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகவே இந்த அணில்கள் கட்டுற கூட்டுல 3 வழிகளை வச்சிருக்குமாம். இந்த சின்ன அணில் கட்டுற கூட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்ம எப்படி நம்ம வீட்டை பெட்ரூம், ஹால், கிச்சன் தனித்தனியா கட்டுறோமோ அதே மாதிரி இந்த சின்ன அணிலும் இதோடைய கூட்டுல இது தங்குறதுக்கு ஒரு இடம், உணவு சேமிக்கிறதுக்கு ஒரு இடம், குட்டிகளை வளர்க்கறதுக்கு ஒரு இடம்னு ஒரு இன்ஜினியர் மாதிரி இதோடைய கூட்டை ரொம்பவும் புத்திசாலித்தனமா கட்டுமாம். அதுலயும் தன்னுடைய குட்டிகளுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு மரத்துக்கு மேல போய் குட்டி போட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு அதோட குட்டிகளை இதோட கூட்டுக்கு எடுத்துட்டு வந்து வச்சு வளர்க்குமாம். ரொம்பவும் புத்திசாலியான அணில்களா இருக்குல்ல. அடுத்தது அன்பிலீவபிள் ஆக்டோபஸ். உலகத்துல 300க்கும் அதிக வகையான ஆக்டோபஸ்கள் இருக்குதாம். கடல்ல வாழ்ற உயிரினங்கள்லயே ஆக்டோபஸ்கள் தான் ரொம்பவும் புத்திசாலியான உயிரினமா. வெறும் 3 இன்ச் அளவுல ரொம்பவும் சின்னதா இருக்கிற இந்த ப்ளூ ரிங் ஆக்டோபஸ் உடம்புல 30 மனிதர்களை கொல்ற அளவுக்கு விஷம் இருக்குமா. ஆக்டோபஸ்களோட டென்டக்கிள்ஸ்களை கட் பண்ணாலும் ஒரு மாசத்துக்குள்ள மறுபடியும் வளர்ந்துடுமாம். ஆக்டோபஸ்கள்லயே இந்த ஜெயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ்கள் தான் ரொம்பவும் பெருசா வளருமாம். இதுங்க அதிகபட்சமா 16 ஃபீட் நீளத்துக்கு வளருமாம். 50 கிலோ வரைக்கும் வெயிட் போடுமாம். இதுங்க கிட்ட இருக்கிற சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த ஜெயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ்களுக்கு 9 மூளையும் 3 இதயமும் இருக்குதாம். இதனால இதுங்களோட 2 இதயமும் வேலை செய்யலனாலும் 3வது இதயத்தை வச்சு உயிர் வாழுமாம். மீன்கள்லயே ஷார்க் மீன்கள் தான் அதுங்க பாக்குற எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடுற ஆபத்தான மீன். ஆனா அந்த ஷார்க் மீன்களால கூட இந்த ஆக்டோபஸை வேட்டையாடி சாப்பிட முடியாதாம். இந்த ஆக்டோபஸ்கள் ஷார்க் மீன்களையே பீஸ் பீஸா பிச்சு போட்டுடுங்களாம். பாக்குறதுக்கு திராட்சை பழம் மாதிரி இருக்கிற இதுதான் இந்த ஆக்டோபஸோட முட்டைகளாம். ஜெயண்ட் பசிபிக் ஆக்டோபஸ்கள் அதுங்க வாழ்நாள்ல ஒரே ஒரு முறை தான் முட்டையிடுமாம். அந்த முட்டையை அடக்காக்குற 3 மாசமும் இந்த ஆக்டோபஸ்கள் எதுவுமே சாப்பிடாம முட்டைகள் இருந்து குஞ்சுகள் வெளியே வர நேரத்துல தாய் ஆக்டோபஸ்கள் இறந்து போயிடுமாம். அடுத்தது டேஞ்சரஸ் ஹிப்போபோட்டமஸ். ஹிப்போபோட்டமஸ்கள் ரொம்பவும் ஆபத்தான விலங்கு. இதுங்க அதிகபட்சமா 4500 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். இதுங்க அதிக வெயிட்டான விலங்கா இருந்தாலும் இந்த வெயிட்டோடயே 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுமாம். இதுங்க டாய்லெட் போகும்போது வாளை ஆட்டி ஆட்டி இதோடைய டாய்லெட்டை 10 மீட்டருக்கு தெளிச்சு விட்டுரும். இதுங்க மான்கள்ல இருந்து முதலைகள் வரைக்கும் இதுங்க கிட்ட மாற்ற எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிடும். இதுங்களுடைய வேர்வை ரொம்பவும் வித்தியாசமா பிங்க் கலர்ல இருக்குமாம். இதுங்களுடைய வேர்வையை பார்க்கிற நிறைய பேர் இதோட உடம்புல இருந்து ரத்தம் வடியுதுன்னு நினைக்கிற அளவுக்கு இதோடைய வேர்வை டார்க் பிங்க் கலர்ல இருக்குமாம். அடுத்தது சேஃபஸ்ட் நெஸ்ட். பறவைகள் கட்டுற கூடுகள்லயே இந்த சின்ன தூக்கணாங்குருவி கட்டுற கூடுகள் தான் ரொம்பவும் சேஃபான கூடுகளாம். இதுங்க ரொம்பவும் புத்திசாலித்தனமா மத்த விலங்குகளால தன்னுடைய குஞ்சுகளுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு இதுங்க கூட்டையே என்ட்ரன்ஸ கீழே பார்த்த மாதிரி கட்டுமாம். இதுங்க கூட்டை அடிச்சாலும் உடையாத அளவுக்கும் மழை பெஞ்சாலும் கூட்டுக்குள்ள தண்ணி வராத அளவுக்கும் ரொம்பவும் பாதுகாப்பா கட்டுமாம். இது மட்டும் இல்லாம மரத்துல இருந்து கூடு கீழே விழுந்தாலும் குஞ்சுகளுக்கு அடிபடாத அளவுக்கு இதோடைய கூட்டை ரொம்பவும் சாஃப்டாவும் பாதுகாப்பாவும் கட்டுமாம். அதுலயும் ஆப்பிரிக்கன் காடுகள்ல வாழ்ற தூக்கணாங்குருவிகள் கூட்டமா சேர்ந்து மரத்து மேல பெரிய கூடா கட்டுமாம். ஒரு கூட்டுல 20ல இருந்து 50 ஜோடிகள் கூட வாழுமாம். இதுங்க கட்டுற கூட்டுல எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருந்து மத்த விலங்குகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கூட்டை சுத்தி கூர்மையான குச்சிகளையும் சுருக்கி வச்சு கட்டுமாம். இது எல்லாத்தையும் விட இதுங்க கட்டுற கூட்டுல மத்த பறவைகளுக்கும் இடம் கொடுக்குமாம். அதுலயும் லவ் பேர்ட்ஸ்கள் பழங்களை எடுத்து
எடுத்துட்டு வந்து இந்த குருவிகளுக்கு கொடுத்துட்டு பாதுகாப்புக்காக இதுங்க கூட்டுக்குள்ள தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குமாம். அந்த அளவுக்கு இதுங்களுடைய கூடுகள் ரொம்பவும் பாதுகாப்பான கூடுகளாம். நம்ம கடைசியா பார்க்க போறது ஸ்ட்ராங்கஸ்ட் பீக். உலகத்துல வாழ்ற உயிரினங்கள்லயே மரக்குத்தி பறவைகளை தவிர வேற எந்த உயிரினத்தாலையும் அதுங்களோட தலைய இவ்வளவு வேகமா ஆட்டிக்கிட்டே இருக்க முடியாதாம். இப்படி வேகமா மரத்துல கொத்திக்கிட்டே இருந்தா தலைய வேகமா ஆட்டுறதுல மூளையே டேமேஜ் ஆயிடுமா. ஆனா இதுங்களோட மூளை கொஞ்சம் கூட ஷேக் ஆகாத அளவுக்கு மண்டை ஓட்டுக்குள்ள ரொம்பவும் டைட்டா ஃபிக்ஸ் ஆகி இருக்குமா. கிராவிட்டி ஃபோர்ஸ் ஷார்ட்டா ஜின்னு சொல்வாங்க. மனிதர்களால அதிகபட்சமா 8G ஃபோர்ஸ் தான் தாங்க முடியுமா. எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு காரை எடுத்துட்டு போய் செவுத்துல முட்டிக்கிட்டே இருந்தா அதனால ஏற்படுற ஜி ஃபோர்ஸ்ல கொஞ்ச நேரத்திலேயே நம்ம டயர்ட் ஆகி மயங்கி கீழே விழுந்துருவோமா. ஆனா மரக்குத்தி பறவைகளால 1400 ஜி ஃபோர்ஸ் தாங்க முடியுமா. இதனாலதான் மரக்குத்தி பறவைகள் தொடர்ந்து 2 மணி நேரம் மரத்தை கொத்திக்கிட்டே இருந்தாலும் இதுங்களுக்கு எதுவுமே ஆகுறது இல்லையா. அது மட்டும் இல்லாம இதோடைய நாக்கு ரொம்பவும் ஷார்ப்பாவும் நீளமாவும் இருக்குமா. இதுங்க நாக்கோடைய முன்பகுதி கத்தி மாதிரி கூர்மையாவும் ஷார்ப்பாவும் இருக்கிறதுனாலதான் இதுங்க நாக்க வச்சு கொத்தி மரத்துக்குள்ள இருக்கிற பூச்சிகளை புடிச்சு சாப்பிடுதாம். அதுலயே இதோட நாக்கு 9.3 இன்ச் அளவுக்கு ரொம்பவும் நீளமா இருக்குமா. இதனால இதோடைய நாக்கு இதோடைய தலையை சுத்தி ரொம்பவும் நீளமா இருக்குமா. ரொம்பவும் வித்தியாசமான மரக்கொத்தி பறவைகளா இருக்குல்ல. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாமோ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.